வீடியோ கால் வந்தான் ப்ரோ, யாருமே கவனிக்கலையா? யார் கவனிக்கல, அவனே போயிட்டான். அவன் அப்போ சரி இவன்ட்டு இருந்தா மீட்டப்புக்கு வந்திருந்தாலுமே நம்ம கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா வந்துட்டீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு வச்சிருக்கோம். உனக்கு ஷாமு சண்டை ஒண்ணா ஒண்ணு வச்சிருந்துட்டான். ரியல் லைஃப்ல சண்டை போடுங்க அவ்வளவுதான் சாமி அப்படின்னு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஃபாரஸ்ட் லைவ்ல இவங்க வர மாட்டேங்கிறாங்க, அதனால தான் லைவ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்க போல. அதை எங்ககிட்ட சொன்னாரு, ப்ரோ போட்டு கொடுக்குறாரு ப்ரோ வியூவர்ஸ்டா அப்படின்னு. இப்படி ஒரு துரோகியாகி என் முதுகுல குத்திட்டீங்களா சார்? இங்க பாரு சாமே, சாப்பிட்றப்ப ஆத்திரம் அப்புறம் மெல்லுணும். ஆக்காட்டு டனனக்கா வேற எதுவும் பண்ணிடாத ப்ரோ. அங்க ஒரு செம்ம இது ப்ரோ, ஒரு உப்பு கொட்டுற இதை வச்சிருந்தான் பாருங்க. உப்பு போடுறதே நல்லா பெருசா இருக்கு. அந்த பெப்பர் உப்பு அதெல்லாம் போடுறது அவன் சிம்பிளா அப்படி வச்சிருந்தான் ப்ரோ. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. இந்த செல்வா வேற அந்த உப்பு கொட்டுற ஓட்டையில குச்சி விட்டு போட்டுட்டு இருந்தாரு. இவரு வந்தாரு ப்ரோ, இவரு லால் கேமருக்கும் இவங்களுக்கு யாருக்கு இருக்கல குட்டின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்துச்சு. லால் கேமருக்கு செல்வாக்கு நான்ஜிஸ்க்கு. லால் கேமர் எடுத்து அங்கே அவருக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட் இந்த மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைக்கு இப்படி காமிக்கும் போது அவங்களுக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த உப்பு கொடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பரோட்டா 10 ரூபா இல்ல ப்ரோ, 20 ரூபா ஆயிடுச்சு சில கடையில. புரோட்டாவே அவ்வளவு ரேட் ஆயிடுச்சு. உங்களோட கம்மியா சொல்றாரு ப்ரோ. நீ எப்ப ப்ரோ அந்த புரோட்டாவே 400 ரூபாயா மாத்த முடியும்? இலை புரோட்டான்னு போட்டா இலை புரோட்டா தான் 300 வரும். இலை பரோட்டா, கிளி பரோட்டா, கொத்து பரோட்டா. அதான் ப்ரோ என்னன்னா ஒரு வாழை இலை எடுத்து ஒரு பரோட்டா வச்சு இடையில கொஞ்சோண்டு சிக்கன் வச்சு ஒரு ஆம்லெட்ட போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் கிரேவி ஊத்தி மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சு இலைய மடிச்சு அடுப்புல வச்சு ரெசிபி சொல்லிட்டாரு. இது ஒரு 180 ரூபீஸ் இருக்கும். இங்க ஒரு பரோட்டா 5 ரூபாய் போடுங்க. வெளிய விக்கிறது 5 ரூபாய் 10 ரூபாய் வருமா? புரோட்டா நீ சொன்னா 10 ரூபாய்க்கு ஒரு 2 புரோட்டா, ஒரு ஆம்லெட் ஒரு 15 ரூபாய். உள்ள சிக்கன் ஆம்லெட், சிக்கன் வந்து சிக்கன் ஒண்ணு ஃபுல் பிளேட்லாம் போட மாட்டாங்க. ஃபுல் பிளேட் போட மாட்டாங்க, கொஞ்சூண்டு போடுவான். அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குனா நம்மளே அதை விட சீப்பா. ஆனா போன்லெஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓ சாப்பிட்டு பாருங்க ப்ரோ, அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க ஊரு புரோட்டா சாப்பிடுறீங்களா? ப்ரோ ஒண்ணே ஜோக் ப்ரோ, நீங்க சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி கிரிஞ்சலா இருக்கு. அது நல்லா இருக்கும் டிஜி ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கும். ஊரு புரோட்டா ப்ரோ. ஊர் பரோட்டா. இந்த ஊர்ன பரோட்டா சால்னால அப்படி. அது ஆமா ப்ரோ, அவன் வாயில என்ன போட்டுப்பான், ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டு ப்ரோ. அதுக்கு கடைக்காரனால மென்னுட்டு கொடுப்பாரு. வேணுமா இந்தா அப்படின்னு ப்ரோ. யோ ஏன் போறேன் ஃளைட்ல போணும்? ஏன் மேல மேல போடுமா? பரவாயில்லை அவங்க போயிடுவாங்க. அவன் ஆனது இல்ல ப்ரோ, உண்மையா சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஐயோ ப்ரோ சிச்சாக் போயிட்டாரு. பபுள் போயிட்டான் பாரு ஃபர்ஸ்ட். சூப்பர் பபுள். பபுள் ப்ரோ உங்க ஒரிஜினல் பேர் என்ன ப்ரோ? ப்ரோ பெரிய பேர் ப்ரோ. பாபுவா? சொல்லுங்க ப்ரோ என்ன பேர் ப்ரோ? பாபா கிருஷ்ணன் ப்ரோ. பாபா கிருஷ்ணனா ப்ரோ? நான் சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்கிறா? பாவையா யாயா? எதுக்கு அப்படி சிரிச்சா? I'm a macho man. beat to the ear, to the beat to the ear. எதுக்கு நான் அந்த சிரிச்சா? பாபா கிருஷ்ணன் ப்ரோ என்ன ப்ரோ? நான் உண்மையா சொன்னா இப்ப நான்டிஸ்க்கு நிறைய பேர் வச்சிருக்கோம், ஐஜிக்கு நிறைய பேர் வச்சிருக்கோம், எல்லா பேரையும் டாப் பண்ணிட்டீங்களே ப்ரோ. இருக்கீங்களே உங்க பேரே பிளஸ் பேரே வைக்க தேவையில்ல ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ பாபா கிருஷ்ணன் வச்சாங்க? ரெண்டு கடவுள்ல எந்த பேர் வைக்கணும்னு குழப்பம் வந்துருச்சோ? இல்லங்க பாபா படம் பார்த்து வச்சிருப்பாங்க. இல்ல ஏங்க அவர் அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்தாரு. நீங்க ஏன்னா ஆமா வயசு தானே 35 வயசு ஏன் தெரியாம பேசிட்டு இருக்க? நீங்க என்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே. ப்ரோ பாபா படம் பார்த்து தானே ப்ரோ வச்சாங்க? தாத்தாவோட பேர் ப்ரோ. ஓஹோ ஓ ப்ரோ இனிமே எதுக்கு நான் சிரிச்சா? இனிமே பம்புல் பாபு மறக்கிறார், நம்மளுடைய பாபா கிருஷ்ணன் பிறக்கிறார். பாபா கிருஷ்ணன் தான் லைவ் கொடுப்பாரு. ப்ரோ இனிமே பம்பு ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ தீரிக்கா வேணாம் ப்ரோ. பாபா கிருஷ் வேணாம். அப்பா ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் நந்தீஸ் சத்தியமா கம்முன்று உன் பேர் நந்தீஸ்னு சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க ப்ரோன்னு சொல்லி உனக்கு நந்தீஸ்னு மாடர்ன் பேர் வச்சிருக்கேன். நீ சிரிக்காதே அவர் பேர் பத்தி. கட்டே அவுக்கவா இல்ல கட்டே போடவா? ஜட்டி போடவா இல்ல ஜட்டி அவுக்கவா? அவுத்தா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு அப்படின்னு. ஐயோ கொன்னுட்டான் ப்ரோ. பேக் ஆக்டிவேட் பண்ணி வாங்க ப்ரோ. இத்தனை வருது. நீ ஒட்டுக்கா போட்டேல். நாம ஒரு நாள் அப்பா அப்புறம் பாபு உங்ககிட்ட நான் விளையாட்டா பேசுனதுன்னா அப்படின்னு சீரியஸா தான் எடுத்துக்கிட்டான் அந்த பாப்பா அப்படின்னு.
ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். அப்புறம் bro, இங்க இருக்காரு. காட்டுது பாருங்க. காட்டுது ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ஷோ முன்னாடி bro, வாங்க பயப்படாதே. மேலே இருங்க bro. என்ன ராக்கெட் லான்ச்சரா? bro. சூப்பர் bro, ஒளிஞ்சுங்க. வாங்க ப்ரோ. bro, health ஒரு கம்மியா இருக்கும் bro. ஆனா அந்த வண்டி ஒண்ணும் பண்ண முடியாது bro. ப்ரோ தாவிராதீங்க ப்ரோ. இங்க ஹெல்த் எனக்கு ஃபுல்லா இருக்கு ப்ரோ. கம்மியா இருக்கு. ப்ரோ நீங்க சிவா bro, வந்தீங்க. நீங்க நேரா ஆ ஐயோ ஐயோ. தப்பி முடியாது ப்ரோ. கபாலிடா நோ ஓம்னிட்ரிக்ஸ் bro, அங்க பாருங்க bro. ஏதாவது ஒரு அனிமீல வந்து ஆள் பேசவே பேசாம வெறப்பா இருக்க மாதிரி ஆளுன்னு தானே சொல்லுங்க ப்ரோ. அது ஒய்விக்கு வச்சிடலாம். ப்ரோ எனக்கு அனிமே தெரியாது ப்ரோ. தெரியும் உனக்கு ஹிண்ட் தான். ஆமா. எல்லாம் பொம்மை படம் கூட பாப்பீங்கயா. நரட்டாவே வித்தியாசமான இது இருக்குல்ல. அதான். அந்த இது பாப்பா. போ. சரி இது போல. நான் எங்க தரேன் அப்புறம் ரெக்கமெண்ட் எப்படியா இருக்குங்க? ரெக்கமெண்ட்லாம் நீ பாக்குறதா நான் இல்ல ரிலேட்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இது புதுசா இருக்கு அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். என்னடா எஸ் என் என்னது என் எஸ் இது எப்படி தெரியுமா இருக்கு? யாரோ ஒரு அங்கிள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனை நம்மகிட்ட மறந்து கொடுத்துட்டு என்னென்னமோ பார்த்துட்டு கிழமை அப்படின்னு நினைக்கும் போது தம்பி என்னன்னு தெரியல அது வருது பாரு இது அப்படின்னு இல்ல அதான் அப்பா கெட்டு போய் கிடக்குது அந்த மாதிரி. அது இந்த நீங்க லைப்ரரியில போய் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாவே தெரியும் ப்ரோ. யூடியூப் பொறுத்த வரையும் என்னண்ணா இதெல்லாம் என்ன பார்த்து சப்பாத்தி bro, லைப்ரரிக்கே போக மாட்டோம் bro. ஏன் ப்ரோ வெல் பண்ணிட்டு இன்கம்கிட்ட போயிருங்களோ? எஸ் ப்ரோ ஆனா நீ எல்லாம் ஜட்ஜ் ஆனேன்னு வச்சுக்கோ. இந்த கிளிப்பை மட்டும் கிளிப் பண்ணி வச்சு உன்னை இதை வச்சே இது பண்ணிடுவாங்க. சைடுல போந்து வரலாமையா? ஐயா கரண்ட் வந்துருச்சு. அது ஒரு எஸ் 2 hours தெரியுதா அந்த மாதிரி அந்த லெவல் போயிடலாமா அப்போ? யோ கரண்ட் போயிடுச்சு. யோ நான்டிஸ் நல்ல வாயா என்னையா வாயா அடிச்ச ராஜா கரண்ட் போச்சியா அந்த லெவலுக்கு போலாமாங்க? நம்ம இது விளையாடலாம் மட்டும். ஏன் கரண்ட் போ யோ நான்டிஸ் யோ ப்ளீஸ் கரண்ட் மறுபடியும் போணும்னு வாயில சொல்லியா நான்டிஸ் சொல்லியா ப்ரோ அப்புறம் வராமலே போயிட போகுது. யோ, அப்படி சொல்லாதயா கரண்ட் வராதுன்னு சொல்லு வராதுன்னு சொல்லு வராதுன்னு சொல்லு. கரண்ட் வராதுன்னு சொல்லு. வராது ப்ரோ. என்ன கத்துறது நிறுத்திருச்சே. விடுங்க அண்ணா அப்படியே கிரிப்புக்கு என்னையா வாய் யோ நான்டிஸ் கரண்ட் வரும்னு சொல்லியா? நானே சார் அப்படியே மல்டி ஸ்ட்ரீமா மாத்திரீங்க ப்ரோ. ப்ரோ ஒரு நீ மூடு. ப்ரோ நான் என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன். நீ இந்த ஐடியா கொடுத்துட்டல bro, வந்ததுல இருந்து அவர் ஸ்ட்ரீமுக்கு 5 ஐடியா கொடுத்தாரு. ஆமா ப்ரோ. ப்ரோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இவ்வளோ எங்களுக்கு டைம்ல நாதிஷ் ஹெல்ப் பண்ணாரு நிறைய. இந்த மேப் எடுத்து வச்சாரு. மேப் உண்மையாலுமே ஒண்ணுத்துக்கு ப்ராப்ளம் எல்லாமே விளையாட மேப் விளையாட மேப் உட்காந்து மறுபடியும் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா. இப்போ இன்னைக்கு நீங்க தமிழ்ல பத்தி தெரிஞ்சிருக்க அவரை வச்சு நம்ம விளையாட போறோம். லூசி俺はモンキー D ルフィ海賊王になる男だ。ஸ்பைடர் மேன் வந்து பாருங்க. இன்னும் காரடா இது. ப்ரோ சகா புடியா டக்குனு புடியா யோ கருவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சே ப்ரோ ஒரு வார்த்தை டக்கு மிஸ் ஆயிடுச்சு. நினைச்சேன் நீங்க எப்படி எழுதுங்க. கண்டுபிடிச்சேன். நைட் ஆட் 13 மினிட்ஸ். என்ன இன்டர்வல்ல டைப் பண்ணிட்டு இருக்க? என்ன இன்டர்வல்ல டைப் பண்ணிட்டு இருக்க? அன்புமணின்னு எழுதுனேன். எதுக்கியா? யோ மூக்கா. இன்டர்வல் எதுக்கியா எழுதுற? கண்டுபிடிச்சாங்க. எப்படியா நல்லா தெரியுது போல. ஓய்வி கண்டுபிடிச்சாச்சுங்க. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ தோசை ப்ரோ. இல்ல ப்ரோ அவன் பள்ளி நினைக்கிறேன். இது உடனே கண்டுபிடிச்சானா? இது நம்மளும் கண்டுபிடிக்கல. ப்ரோ ஆக்சுவலா அவனுக்கு நாலேஜ் அதிகம். நைட் ஹேக். தோசை ஐஜி எப்படியா வந்த மறுபடியும்? நைட் ஹேக்னு எழுதுனால கண்டுபிடிச்சாரு நைட் ஹேக். ப்ரோ அவர் தெளிவா போட்டுருக்காரு ப்ரோ. கருமே. கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதுக்கே அம்புக்குறி போட்டுக்கிறீங்க ப்ரோ? அத போடலனா நான் கன்ஃபார்ம் பிகின் முன்னாடியே போட்டுருவோம் ப்ரோ. சாட்ல ஒருத்தர் போட்டாரு நைட் ஹேக் ஒரு பண்ணின்னு எழுதுறாரு. யோ என்னையா அது இங்கிலீஷ்காரனே யோசிக்க வச்சிருக்கு போலயே. அப்பா வாடா ஃபாஸ்டா எழுதுறீங்கயா ப்ரோ. ஆக்சுவலா இது தேவை தொப்பி மட்டும் தானே. அத மட்டும் போட வேண்டியதானே. இவன் மூஞ்ச போட்டு எதுக்கு போற எங்களை ஃபர்ஸ்ட் குழப்பறீங்க? மூஞ்ச வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொப்பி போறாங்கயா. ஏம்பா இன்னமும் நைட் ஹேக் கண்டுபிடிக்க முடியல. பூனை மாதிரி இருக்கு. நைட்டா மொட்டை அடிச்சா தலையில ஒன்னு போடுவாங்க. அது என்ன? நைட் ஆட் ஒரு கேட்டரிங் போடுறாரு. கட்டு என்ன ப்ரோ இது? ப்ரோ தலையில யோ கேப்யா
ஓ நைட்டா அது சத்தியமா ஓனர் பாவையா உனக்கு எப்படி சம்பளம் தராரு என் முடிக்கல கேப்ல போட்டு பழக்கம் இருக்கா ப்ரோ இன்னும் ஆக்சுவலா ஈஸி தான் ப்ரோ, உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வர்றீங்களா நாங்க தான் அவனுக்கு மட்டும் ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. க்ளூ கொடுங்க. கொடுத்துட்டியா? வரலையா எங்களுக்கு? ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. கண்டுபிடிச்சிட்டாங்க. இருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டு விடுறேன். ஏன்னா இது சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது என்னங்க அது? அது இடுப்பு இருக்கிறது. அதான் சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா அது வந்து ஒரு ஆள் தெரியுது, இது ஆனா பின்ன என்று சந்தேகம் வந்துடக்கூடாது, அதுக்கு தாங்க. ஏன் ப்ரோ டேடிக்கும் 3 வார்த்தைக்கு என்ன ப்ரோ டாடுன்னு போட்டுருந்தா கூட நான் சந்தோஷப்படுறேன் ப்ரோ. மினிமைன்ஸா பார்த்து யார் வரஞ்சா? நாங்க 3வது பிளேஸ். தேர்ட் பிளேஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு போர்டு கேம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வித் ஃபன் கேம்ஸ். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நாய பரப்பி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பரப்பி விட்டுட்டான். வீடு ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு பரப்பி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய் வந்ததுக்கு நான் கண்ணாடி போட வேண்டியது வந்துருச்சு. இவன் வேறுமனே கூட வந்து எனக்கு இப்படி வந்துருச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவனால ஒருத்த கண்ணு வலிக்குது மருந்து ஊத்துனா இதுல ஊத்திக்கூடா அப்படின்னு கண்ட நாய்களால நமக்கு வந்து லேட்டஸ்டா நானே ஊத்திட்டேங்க. கரெக்டா கண்ணை தேடி இப்படி அழுத்து. இனிமே ஊத்துறா எல்லாத்துக்கும் தான் வந்துருச்சு. சரி ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணாதான் பின்னாடி பெரிய பிசினஸ் ஒன்னு பண்ண வேண்டியது இருக்கு. ப்ரோ கோவா வந்த ஃபாரினர் மாதிரியே இருக்காங்க. கோவா எந்த ஃபாரினர் ப்ரோ பண்ணாங்க? அது வெங்கட் பிரபு தெரியுதுங்க. இப்படி பாத்துக்கிட்டு ஏண்டா நான் இதை இப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படின்னு பண்ணிட்டு தான் பாத்தீங்களா? இந்த நாயால முடியல, நான் அப்ளை அதை பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவன் கிண்டல் பண்ண, ஏன்டா நான் இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு. நல்லா கண்ணுல மண்ணு போட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னா, மண்ணெல்லாம் இல்லை போல என்ன தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷமா ப்ரோ நீங்க 3 சொடக்கு போறதுக்குள்ள வந்துரும் ப்ரோ. ஆச்சா வரல சொடக்கு எங்களால கேட்கல ப்ரோ. உனக்கு கேட்காது. விட்டு தான் ப்ரோ கேட்டிருந்தேன். நீ வேணா இடுக்குல போடியா சொடக்க. சொல்ல ப்ரோ ஸ்ட்ரைட் போங்க, ஸ்ட்ரைட். இதெல்லாம் நொட்டாதீங்க. Straight போவா. அதுவே கோல்டு செல்வா உனக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாந்தீஸ்ங்கற வந்துட்டு துரோகி பையன் எப்ப வேணா முதல் குத்துவாரு. ஒரு 40 வயசு நபர் கதறல கேட்டீங்க இப்ப நீங்க. எஸ் நம்மதாங்க. ஐயோ ப்ரோ நாந்தீஸ் உங்களுக்கு தேவையான பொருள் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க போல. ப்ரோ இல்ல அது எந்த இல்ல ப்ரோ, எந்த இல்ல. சூப்பர் யூஸ் பண்றேங்க. ப்ரோ வாங்க போட்டு ரிப்பீட் பண்ணி விட்டுறலாம். நான் இங்க தான போணும். டால் நீங்க தானே. போடுவீங்க நான் பாப்போம். இப்ப பாருங்க ரிப்ளேஸ் ப்ரோ. ப்ரோ சிரிச்சீங்கல, நீங்க இங்க வந்துட்டீங்க ப்ரோ. பை. ஏன் ப்ரோ பவர் எப்படி யூஸ் பண்றது? பவர் எக்ஸ் பட்டன் ப்ரோ, எக்ஸ் பட்டன். ப்ரோ ஏன் ப்ரோ ஏடம் ப்ரோ அது. ப்ரோ அந்த இடம் மொக்க இடம் ப்ரோ, அதான் உங்களை மாத்திட்டோம். சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. ப்ரோ நான் இது மேல மேல போ. ஃப்ரெண்ட் வந்துரு. யோ ஃப்ரெண்ட் மேல. எஸ் தப்பான வழி போனா. மெண்டலியா முதுகுல குத்திட்டில? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. பக்கத்துல gift இருந்துச்சியா? துப்போ ப்ரோ வாத்தடிங்க. வாத்து நல்ல சே போய்ட்டோம். ஏங்க அவரை ஒதுக்கி தான் போனேன். அந்த ஒதுக்கி போய் தான் கொடுத்துட்டோம். நாந்திஸ் ப்ரோ நாந்திஸ் போடுங்க. நாந்திஸ் அவன் எல்லோ டீம் வேணாங்க. எல்லோ டீம் எலிமினேட் பண்ணலாம். நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சா நல்லது தானே ப்ரோ. ப்ரோ எல்லோ டீம் நான் எலிமினேட் பண்ணி விடுறேன். ஏன்னா நாங்க ஜெயிக்கணும், அதனால எல்லோ டீம் நான் எலிமினேட் பண்றோம். நாந்திஸ் நீ வெயிட் பண்ணு, நாங்க எலிமினேட் பண்றோம். ஜெய் ஜெயிச்சிரியா? எல்லோ டீம் ஜெயிச்சிரும், அதனால எலிமினேட் ஓகே ப்ரோ. யா ஓட போற தூக்கிட்டு வந்து ஓட அவளே கொடுத்துட்டா. தூக்கு அவ்வளவுதான் வின்னுங்க. வின்னு இல்ல அவன் இருக்கா ப்ரோ, இன்னும் இருக்கா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தப்புச்சான். இப்ப வரதும் பறக்கலங்க அவன். ப்ரோ பறக்கல ப்ரோ, தப்புச்சான். ப்ரோ இதுல தப்பா. ப்ரோ யார் இது? யார்? அவன் ஜெயிச்சான். நான் ஸ்டார்குரி பேஸ்ட். ப்ரோ நான் வெளிய வந்து விட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ டிசி ப்ரோ நீங்க ஜெயிக்கலையா? ப்ரோ பேஸ்ட் நாந்திஸ் நீ உன்னால தான் அவன் ஜெயிச்சது. தீராங்க ப்ரோ அது புடி. ஐயோ புடிச்சான் ப்ரோ. டன் ப்ரோ டன் போறீங்க. நாந்திஸ் டார்கெட் பண்றது தெரியுது. புண்ணே ப்ரோ மௌனே. உனக்கு அவ்வளவுதான் லிமிட்.
ஆஹா. நோ 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 பம்பல் நோ. எஸ் 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 ஐயோ எடுத்துறாங்க bro, bro, இந்த நான்டிஸ் அடிக்கிறது bro. எனக்கு ஏற தெரியாது ஐயோ எனக்கு ஏற தெரியாது ஏற தெரியாது ஆர்டி ஹோல்ட் பண்ணி ஆர்டி இருக்கு. bro இந்த சைக்கோ பாருங்க. ஏறாதீங்க ப்ரோ bro டன்னன் நான்டிஸ் அடி. உங்க டீமா தான் அடி. அடிக்கிறாரு ப்ரோ அதான் சொல்றேன் அடி நான்டிஸ் அடி அடிக்கிறாரு காலியா நான்டிஸ் நிரந்தர நண்பன் யாரும் இல்ல நான்டிஸ். ஒரு கிலோ வைடர் ப்ரோ ஃப்ரெண்ட் இவரு இருக்காரு பாருங்க ரீப்பர் ப்ரோ அவர் எனக்காக விட்டு கொடுப்பாரு ப்ரோ விட்டு கொடுப்பா. ஒன் விசஸ் ஒன் வரண்டா. ப்ரோ அது ஒண்ண வச்சு அடிக்கிறாரு ப்ரோ வெடி. bro இருங்க ரீப்பர் நம்ம டீம் அடிக்கலாம் வெயிட் பண்ணு ரீப்பர். நான்டிஸ் செய்ய கூடாது. காலி செத்துட்டானா சார் நான்டிஸ் அடிக்கலாம் bro இருங்க. சோ மறக்காம அவங்க செக் பண்ணி சிவா ப்ரோ ஒழுங்குமுறை ஒரு கொட்டு வாங்கிக்கோங்க. எல்லாம் ரெடியா சீன் இருக்கு. 2 இங்க வச்சிங்க அங்க இருக்க வேண்டியதானே. யோ அப்புறம் இது என்ன இதுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் வாங்குனது? அப்ப இது ஒரு டைம் மட்டும் வாய்ஸ் கேட்காதேங்க. ஆமா ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா எல்லாம் ரெடியா இருக்கு. சீன் 2 இங்க வச்சிங்க அங்க இருக்க வேண்டியதானே. யோ அப்புறம் இது என்ன இதுக்கு கேம் கிரியேட் பண்ணனும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு கேம் சம்பந்தமா படிக்கணும் பாருங்க. வேணா Game அது create நீங்க பண்றதுக்கு கேக்குனா தான் வந்து நம்ம ராக்ஸோன் ஷோ அதான் படிச்சிட்டு இருக்காரு. நாண்டி நீ என்ன படிச்சா? இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது வாய்ஸ் கேட்காதீங்க இங்க இருந்து பண்ணா ஒரு நாம சொல்லிடலாங்க அந்த ஆளு என்ன படிச்சாருன்னு. இல்ல நீங்க இப்படி கிரியேட் பண்ணா வந்துருங்க இருங்க. ப்ரோ நான் இது பிசிஏ தான் ப்ரோ படிச்சேன் இன்ட்ரஸ்ட்ல தான் ப்ரோ கத்துக்கிட்டேன் கேம் படிக்கிறதுக்கு என்ன ப்ரோ படிக்கணுமா? ஏய் இவர் ராக்ஸோன் ஷோ தான் படிச்சிட்டு இருக்காரு. ப்ரோ ஒண்ணுமே இல்லையா ப்ரோ? ஜோக் இல்லையா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் கத்துறாங்க. யூடியூப் பார்த்து தான் கத்துக்கறாங்க. சோ அப்படியே கத்துக்காங்க. அதுக்குன்னு தனியா போய் படிக்கணும்ங்க தான் அது நீங்க தான் அது ரிசர்ச் பண்ணணும். வேஸ்ட் ப்ரோ கோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ப்ரோ Waste ஆ ஸ்டார்டிங்ல கேட்டேன் ப்ரோ 2,50,000 ரூபாய் சொல்றாங்க ப்ரோ ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்க. பாத்தீங்களா ப்ரோகிராம் பண்ணனும் சொல்லி தரமா அவ்வளவுதான். இங்கே கட்டி ஏமாந்துருக்கு போல. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஏ பண்றதே கேம் கத்துக்கொண்டுமா? இல்ல நான் கேட்டேன் ப்ரோ ஆனா வேஸ்ட் ப்ரோ அது பாருங்க வேஸ்ட் நான்டிஸ் சொல்லிட்டார். நான்டிஸ் போய் சொல்வார் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் ஸ்கோர் சும்மா அப்படி அழுது. ஆக்சுவலா நம்ம எலிமினேட் ஆக மாட்டோம். இது கன்ஃபார்ம். ஐயா என்ன கன்ஃபார்ம் நம்ம எலிமினேட் ஆகும். தொட்டு பார் முடியாது. ஏதோ ப்ரோ ஒய் ப்ரோ ஏ முடிஞ்ச ஜம்ப் பண்ணு வைவி. தைரியமா ஜம்ப் பண்ணு. சந்தில ஓய்வி குதி அப்படியே வருமா? வைவி ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணி ஆமா. டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா யார் ரொம்ப நக்கிட்டு வா. பம்பிள் பாபு முடிஞ்ச ஜம்ப் பம்பிள் பாபு முடிஞ்சால் கம் ஆன் பம்பிள் ப்ரோ கீழ ஜம்ப் பாபு வாங்க வாங்க வந்துறோம் ப்ரோ திருப்பி. ஏ வந்துறியா? ஆமா ஓ 343 இன்னும் 5 பிளேயர்ஸ் தான் லெஃப்ட்ல இருக்காங்க. ப்ரோ ரீஸ் பண்ணாதே கீழ ஜம்ப் பண்ணுங்க. ப்ரோ ஒட்டுவாங்க. யாரியா? ரேவந்த் ஓய் ப்ரோ ரேவந்த் டிஜி அவரை தள்ளிடுங்க ப்ரோ ப்ளீஸ். பேர் வச்சா மட்டும் போதாது காப்பாத்துங்க. ப்ரோ இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா துரோகம்டா விசுவாசம் ஏன் விசுவாசம் குணாகும் ப்ரோ இத பாருங்க ஒரு வேலை நல்லல வச்சிருக்காரு ப்ரோ படிக்கறானே. அதாவது டெபாசிட் இழந்த நான் அப்படியே படிச்சறேன். முதல்வராக முருகேசன் இன்று பதவியேற்பு. துணை முதல்வராக குமரேசன். நோமுகா மகத்தான வெற்றி அதாவது நொட்டு முன்னேற்ற கட்சி. அதுக்கப்புறம் டெபாசிட் இழந்த வானா வாக்கா வடநாட்டு வாயன் கட்சி. படுதோல்வி அடைந்த வடநாட்டு வாயன் கட்சி போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்து மண்ணை கவ்வினர். குறிப்பாக தேர்தல் முடிவுக்கு பிறகு அதுல வரும்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்க இது வந்து இந்த இடத்துல வந்து கிழமை போலீசாமியார் தப்பி ஓட்டம். அங்க வந்து விளையாட்டு செய்திகள். இது FIFA நாங்க பண்ணது டெய்லி நோட் இது. தினநோட்டு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த அது படிச்சிடலாம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையில வந்து அதாவது அவர் கட்சியில் இருக்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் டெபாசிட்னால கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் நந்தீஷ் மேலும் தனது பழைய தொழிலான பஞ்சாமிர்தம் விற்பனைக்கே செல்லாமல் என்று தன் குடும்பத்துடன் ஆலோசனை செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த சைடு அந்த இருக்கு என்னன்னா வந்து முருகேசன் நான் தான் அதில் முருகேசன் வந்து தன் குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே என்ன கட்சியில பதவி தர மாட்டேன்னு சொல்லிட்டு தன் தம்பி குமரேசன் இந்த நாய் இவனுக்கு பதவி கொடுத்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட முதல் கையெழுத்து. ஆமா இது டிராக்டர் அதிரடி ஆஃபர். ப்ரோ அது என்ன ப்ரோ ஜட்டி போடாத மாதிரி இருக்கு ப்ரோ. இது யார் இந்த முருகேசன்? திரு முருகேசன் முதல் மக்களுக்கு அறிமுகமானது அது காட்டுங்க. அறிமுகமானது பாத்தீங்கன்னா போக்கேமான் ப்ரோ நவரியாத
பால் குக்குரு போக்கேமான் நேரலை தான். அதன் பிறகு பிச்சைக்காரர், திருடர், எரிபொருள் நிரப்புவர், பண்ணையர், விவசாயி, ஸ்ட்ரீமர், கொத்தனார், சமையல் கலைஞர், மரம் வெட்டுவார் என பல்வேறு தொழில் வெட்டி கொடி நட்டுவார். தற்போது முதல்வராக பரவேற்ற வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் திட்டத்தில் கையெழுத்திட்டார். அதுக்கப்புறம் மக்களுக்கு ஜெயித்த வாட்டி இதுன்னு சொல்ற மாதிரி ருளு சொல்ற மாதிரி அதான் இதுலயே இருக்குமே. நாம தான் பண்றோம். லாக் எடுத்து விடலாம். ஓபன் பண்ணாதானே தப்பு. இல்ல புரியல. இல்ல கண்டுபிடிச்சோம் போட்டு அது எப்படி? ஆமால உங்க வீட்டு மேல இப்படி பண்ணிட்டீங்க. ஆமாயா இது நீ அதுக்கு மேல மட்டும் இருப்ப ப்ரோ. போய்ட்டான் ப்ரோ. நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் போய்ட்டான் ப்ரோ. சீக்கிரம் தரங்க. ப்ரோ இது ஓபன் பண்ணிட்டு இந்த கதவை லைட்டா லாக் பண்ணிடலாம். ஓகேவா? யாருக்கு அது பிரச்சனை இல்லங்க. நான் மாஸ்க் போட்டு போடா சைக்கோ. போடல போடக்கூடாது ப்ரோ. அவனை நாக் டவுன் பண்ணிடலாங்க. அவனை சுட்டுறாங்க. ஒரு ஆள் வண்டி ப்ரோ நான் போட்டேன் ப்ரோ. அவனை நான் அங்க போய் சுட்டுறோம். சாவு. ஐயோ சூப்பர் ப்ரோ. அப்படியே ரே. நாஸ் கட்டிடுங்க. கட்ட முடியாதா? மேனேஜர் நம்பரா ப்ரோ? முடியாது ப்ரோ. என்னது ப்ரோ? யோ உனக்கு ஒரு எல்லாமே ரெண்டு வாட்டி யோ எல்லாத்தையுமே அவசரப்படுற. இன்வைட் குடுக்குற ப்ரோ. இவனுக்கு காது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது ப்ரோ. அவன் பென்சில் மாதிரி கடவுள் படைச்சனால அவனுக்கு காது, மூக்கு, வாய் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கோட் பாத்து வந்துறலாம். ப்ரோ நான் பாக்க பென்சில் மாதிரியா இருக்கு. இல்ல ப்ரோ பென்சில் மொக்கு மாதிரி இருக்கு. மைக்ரோ டிப்புமாங்களா? லாக் ஆயிரும். ப்ரோ இங்க இருக்கான். இவனை போடுங்க. இவன்ட்ட இருக்கும். ப்ரோ இவன்ட்ட பிக்கப் ப்ரோ கார்டு இருக்கு. எடுத்துறேன். கார்டு இருக்கு எடுத்துட்டோம். காண்டிஸ் எங்க இருக்கட்டும். நான் பேசி பேசு போ. ப்ரோ நாந்திஸ் கொலகார பையன் ப்ரோ. டப்புனு உட்கார்லனா நாந்திஸ் மர்டர். ப்ரோ அவன் டப்புனு உட்கார்லனா வீ கொடுங்க ப்ரோ. அவன் அப்படியே அடிச்சு உட்கார வச்சிருவான் கீழ. இங்க இருக்கட்டும் பாடி. ப்ரோ யோ ப்ரோ நாந்திஸ் இந்த கார்டு இருக்கு. நைட் என்ன யாரு யார் போட்டா? இல்ல சிச்சா போட்டான் ப்ரோ. நரம்பா நல்லி எலும்பே. யாயா போட்டா? ப்ரோ தப்பான போட்டு அவனே கீச்சு வாய் என்ன நீ பேசுன அவனதான் உனக்கு ஏ ரீஸ்டார்ட் குடுங்கயா. ரீஸ்டார்ட் ரிப்பீட். அவன் யாரு காலை வைக்காதீங்க. யாரும் வைக்காதீங்க. நாங்க மட்டும் போய்ட்டு ப்ரோ இந்த சைடு இல்ல ப்ரோ இரு அவசரம் கோட் இல்ல இங்க பாத்து மட்டும் நான் பாத்து வரேன். ஓ ஜியா அழுத்தி தொலையாதீங்க சைக்கோங்களா. கிரனேடா போட்டு தொலையாதீங்க. யோ நானும் உங்களை திட்டக்கூடாதையா பாக்குறேன். யாயா இருக்கீங்க? செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. எங்க ரைட்டாக ஜியோ ஹோல்ட் பண்ணு. யோ கம்முறியா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எதுக்கே மாஸ்க் போட்டு போறீங்க? சொன்னீங்க எதுக்கு ப்ரோ சொன்னீங்க? நோ ரீசார்ஜ் யோ எதுக்கே மாஸ்க் போட்ட? ரிப்பீட். முடியல தலைவரே.